நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, வரக்கூடிய நவம்பர் 6, 11 ஆகிய 2 தேதிகளில் பீகார் மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மொத்த 243 தொகுதிகளுக்கும் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் பிரச்சாரம் செய்வதற்காக நமது பிரதமர் மோடி அவர்கள் பீகாரில் சென்று தேர்தல் பரப்புரையில் ஒரு பொய்யான அவதூறு செய்தியை அந்த மக்களுக்கு சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், அதாவது நமக்கெல்லாம் தெரியும், தமிழகத்தில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள், பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் தமிழகத்தில் கூலி வேலை பார்த்து வருகிறார்கள். எல்லா தொழில் துறைகளிலும் பீகாரிகள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். கட்டிட வேலை, ஹோட்டல், கிளப்பு என்று, அதாவது பீகாரிகள் இல்லாத நிறுவனங்களே இல்லை, தொழில் நிறுவனங்களே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு அனைத்து நிறுவனங்களிலும் பீகாரிகள், பீகார் மாநில தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள், வேலை செய்து வருகிறார்கள், கூலி வேலை பார்த்து வருகிறார்கள். பீகார் மாநிலத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, பிற மாநிலத்தைச் சேர்ந்த ஜார்க்கண்ட், ஒடிசா, ஊபி போன்ற பிற மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்களும் பல்லாயிரக்கணக்கில் தமிழகத்தில் கூலி வேலை பார்த்து வருகிறார்கள். இந்த கூலி வேலை பார்த்து வரக்கூடிய வெளிமாநில தொழிலாளர்களாக கூலி வேலை பார்க்க வரக்கூடிய ஒரு சிலர் குற்ற செயல்களில் ஈடுபட்டு, பெரும் கொடும் குற்றங்களிலும் ஈடுபட்டு தமிழகத்தில் குற்ற செயல்களில் ஈடுபட்ட காவல்துறையால் கைது செய்யப்பட்டும் இருக்கிறார்கள். ஒரு சிலர் குற்றங்களில் ஈடுபட்டு, குற்றச் செயல்களில் ஈடுபட்டு தப்பி ஓடியவர்களும் இருக்கிறார்கள். தப்பி ஓடிய வெளிமாநிலத்தவரை, வெளிமாநிலத்து அந்த குற்றவாளிகளை நமது தமிழக காவல்துறை அந்த இடத்திற்கே சென்று கைது செய்த வரலாறுகளும் உண்மை நிகழ்வுகளும் பல ஆண்டுகளாக நமது தமிழ்நாட்டில் நடந்து வருகிறது. அப்போ வெளிமாநிலத்து தொழிலாளர்கள் பல லட்சம் பேர், அதிலும் குறிப்பாக பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த பல லட்சம் பேர் இங்கு தொழிலாளர்களாக வேலை செய்து பணியாற்றி வருகிறார்கள். அவர்களுக்கு உணவு தரப்படுகிறது, நல்ல ஊதியம் தரப்படுகிறது. அவர்கள் மாநிலத்தில் கூட கிடைக்காத வருமானம், பொருளாதாரத்தை நமது தமிழ்நாட்டில் பார்த்து வருகிறார்கள். அதாவது 8,000, 10,000, 15,000 சம்பளத்திற்கு இங்கு கூலிகளாக, மாத சம்பளத்துக்கு கூலிகளாக, தினக்கூலிகளாக, தினமும் 300, 400, 500 என்று தினக்கூலிகளாகவும், வார கூலிகளாகவும், மாத சம்பளக்காரர்களாகவும் பீகாரிகள் இங்கு பெருமளவில் எல்லா நிறுவனங்களிலும் பணியாற்றி வருகிறார்கள், தொழில் செய்து வருகிறார்கள். இந்த வருமானத்தை அவர்களின் சொந்த மாநிலமான பீகாரில் அவர்களால் சம்பாதிக்க முடியாத, திரட்ட முடியாத காரணத்தினால்தான் அதாவது மாத சம்பளம் 10,000, 15,000க்கு கூட, ஒரு 10,000, 8,000 ரூபாய் சம்பளத்துக்கு கூட வேலை கிடைக்காத காரணத்தினால்தான் அவர்கள் தமிழகத்துக்கு வருகிறார்கள். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஒரு செய்தி. பெரும்பாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறத விட வெளிமாநிலத்தை சேர்ந்த அந்த தொழிலாளர்கள் தான் பெருமளவு எல்லா இடங்களிலும் வேலை பார்த்து வருகிறார்கள். இதை நாம் கண்டிக்கவில்லை, இதை நாம் எதிர்க்கவில்லை. வரக்கூடியவர்களுக்கு தமிழகத்தை சேர்ந்த எத்தனையோ நிறுவனங்கள் அவர்களுக்கு வேலை தருகிறது, தங்குற இடம் கொடுக்கிறது, சாப்பாடு கொடுக்குது. அப்போ சாப்பாடு கொடுத்து, தங்குற இடம் கொடுத்து, நல்ல கூலி கொடுத்து, நல்ல ஊதியம் கொடுத்து அவர்களை வேலைக்கு அமர்த்துகிறார்கள். அப்போ அவங்க மாநிலத்தில் 5,000, 10,000க்கு வழி இல்லாமல் தினக்கூலிகளாக வேலைக்கு சென்று 300, 400 ரூபாய் சம்பாதிக்க கூட வழி இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்க எதிர்பார்க்குற சம்பளம் கிடச்சி சாப்பிட்டு நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியும், தமிழக மக்களுக்கும் தெரியும், பிற மாநிலத்து மக்களுக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் வெளிமாநிலத்துக்காரர்கள் பல லட்சம் பேர் இங்கு கூலி வேலை பார்த்து சம்பாதிக்கிறாங்க, வேலை பார்த்து வர்றாங்கங்கிறது எல்லா மக்களுக்குமே, நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். பிரதமர் மோடிக்கும் தெரியும், இங்கு இருக்கக்கூடிய காவல்துறை, உளவுத்துறைகளுக்கும் நன்றாக தெரியும். அப்படி இருக்கும் பொழுது தேர்தல் பரப்புரையில் பிரதமர் மோடி அவர்கள் ஒரு அவதூறான விஷ கருத்தை பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறார் என்று சொன்னால், தமிழகத்தில் கடுமையாக உழைக்கக்கூடிய பீகார் மக்களை திமுக அரசு துன்புறுத்துகிறது, கொடுமைப்படுத்துகிறது என்று பேசியிருக்கிறார். இது எப்பேற்பட்ட ஒரு பேச்சு! அதாவது நாம் திமுகவை ஆதரித்து பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக இதை சொல்லவில்லை.
ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த தமிழராக இதை நாம் கண்டிக்கிறோம். வன்மையான கண்டனத்தை நாம் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கோம். அதாவது தமிழக மக்களுக்கும் பீகார் மக்களுக்கும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சண்டை மூட்டி விடக்கூடிய, சிண்டு மூட்டி விடக்கூடிய ஒரு வேலையைத்தான் நாட்டு பிரதமர் செய்திருக்கிறார். பிரதமர் மோடி அவர்கள் வட மாநிலத்தை சார்ந்த மக்களுக்கு மட்டும் அவர் பிரதமர் அல்ல, தமிழ்நாட்டை சார்ந்த மக்களுக்கும் அவர் பிரதமராக இருக்கிறார் என்பதை, பிரதமர் என்பது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, மிக முக்கியமான ஒரு பதவி. அப்போ அந்த பதவிக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை, அந்த பதவிக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, அந்த பதவிக்கு இருக்கக்கூடிய அந்த பொறுப்புணர்வை மறந்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பேசியிருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு பேச்சு. அப்போ இதை சொல்லி பீகார் மக்களை திமுக அரசு துன்புறுத்துகிறது, தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த பீகார் மக்களை கொடுமைப்படுத்துதுன்னு சொல்லி இதன் மூலமாக ஓட்டு வாங்கி திரும்ப அந்த பாஜக கூட்டணி பீகாரில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு அவதூறான ஒரு பொய்யான கருத்தை மோடி அவர்கள் பேசியிருக்கிறார். இதே மாதிரி அவதூறு கருத்தை பேசித்தான் ஒடிசாவில் கடந்த வருஷம் ஆட்சியை பிடிச்சாங்க. ஏறக்குறைய ஒடிசா மாநிலத்தில் பிஜு ஜனதா தளம் என்ற கட்சி 24 வருஷமாக ஆட்சியில் இருந்தது. நவீன் பட்நாயக் என்று சொல்லக்கூடியவர் 24 ஆண்டுகளாக அந்த மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்தார். அந்த கட்சி 24 ஆண்டுகளாக அந்த மாநிலத்தை ஆட்சி செய்து வந்தது. அதாவது கடைசி நேரத்தில், அதாவது சில ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தை சேர்ந்த பாண்டியன் என்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அந்த மாநிலத்துக்கு ஐஏஎஸ் அதிகாரியாக சென்று பணி செய்து வந்த அந்த ஐஏஎஸ் அதிகாரி முதல்வர், அந்த மாநில முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக் அவர்களோடு ஒரு நல்ல தொடர்பு ஏற்பட்டு அவர்கள் கட்சியில் சேர்ந்து பணி செய்த காரணத்தினால் அவரை வைத்து தேர்தல் களத்தை அந்த கட்சி பிஜு ஜனதா தளம் என்ற அந்த கட்சி அவரை வைத்து தேர்தலை சந்தித்தது. அப்போ எப்படி இந்த பாஜகவில் இருக்கக்கூடிய மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் எப்படிப்பட்ட ஒரு விஷக்கருத்தை பேசினார்கள் என்று சொன்னால், அதாவது நவீன் பட்நாயக் பாண்டியன் என்ற ஒரு மதராசி இடத்தில், ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த நபரிடத்தில் அவர்கள் கட்சியை ஒப்படைத்து விட்டார்கள். ஒரு ஒடிசா மாநிலம் ஒடிசா மக்களுக்கு சொந்தமானது, ஒரு மதராசி இந்த மாநிலத்தை ஆள பார்க்கிறான் என்று அவதூறான கருத்தை சொல்லி, பொய்யான விஷக்கருத்தை சொல்லி தான் அந்த 24 வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சியை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுத்து இன்னைக்கு பாஜக ஒடிசா மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்திருக்கிறது. அப்போ இது மாதிரி பீகார் மாநிலம் மிக பின்தங்கிய ஒரு மாநிலம், பொருளாதாரத்தில், வேலை வாய்ப்பில், கல்வியில், எல்லா வசதியிலும் பின்தங்கிய ஒரு மாநிலம். சரியான மருத்துவ வசதி கிடையாது, கல்வி வசதி கிடையாது, சாலை வசதி கிடையாது. இன்றைக்கும் கூட எத்தனையோ கிராமங்கள் நாம் கேள்விப்படுறோம், எத்தனையோ கிராமங்களில் சாலை வசதி, மின்சார வசதி, மருத்துவ வசதி இல்லாமல் அந்த மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்றெல்லாம் கேள்விப்படுகிறோம். அப்போ அந்த மக்களுக்கு தேவையானதை செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்து ஓட்டு வாங்க நினைக்காம, சம்பந்தமே இல்லாமல் உங்கள் மாநிலத்து பீகார் மக்கள் தமிழ்நாட்டில் கடுமையாக உழைக்கிறாங்க, அவங்கள தமிழகத்தில் ஆளக்கூடிய திமுக அரசு, ஆளுங்கட்சி, அந்த தமிழக அரசு அவர்களை துன்புறுத்துகிறது என்று சொல்லக்கூடிய இந்த கருத்து இருக்கிறதே, இது மோசமான ஒரு விஷக்கருத்து, வன்மையாக கண்டிக்கத்தக்கக்கூடிய ஒரு கருத்து. அதாவது பாஜக மதவாத பாஜக ஒரு நல்ல கட்சியாக இருந்தால் அவர்கள் செய்த சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கலாம். நாங்கள் இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்து, ஒவ்வொரு மாநிலத்திலையும் பாஜக ஆட்சியில் இருந்து என்னென்ன மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை செய்தது, என்னென்ன நன்மைகளை செய்தது, என்ன நல்ல காரியங்களில் அந்த கட்சி ஈடுபட்டது என்று பாஜக ஆளுகிற மாநிலங்களில் மக்களுக்காக அவர்கள் செய்த நலத்திட்டங்கள் என்ன, மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக நாட்டு மக்களுக்காக என்ன நலத்திட்டங்களை செய்தது, என்ன நலனை நாட்டுக்கு செய்தது என்ற அந்த அவர்கள் செய்த நல்ல செயல்களை பட்டியல் போட்டு ஓட்டு கேட்பதற்கு துப்பில்லாமல், சம்பந்தமே இல்லாமல் அவதூறு கருத்தை கூறி இப்படி ஒரு பேச்சை அவர் பேசியிருக்கிறார் என்று சொன்னால், இது தமிழர்கள் அனைவரையும் கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு பேச்சு. எந்த இடத்துல வெளிமாநில தொழிலாளர்கள் பணியாற்றக்கூடாதுன்னு சொல்லி தமிழர்கள் போராடி இருக்காங்களா? அதாவது எந்த ஊர்லையாவது தமிழர்கள் தான் வேலைக்கு வைக்கணும், தமிழர்களைத்தான் வேலைக்கு வைக்க வேண்டும், வெளி மாநிலத்தவர்களை வேலைக்கு அமர்த்தக்கூடாது என்று போராடி இருக்கிறார்களா? அல்லது பீகாரில் இருந்து ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில் இங்கு தமிழகத்துக்கு வேலைக்கு வருகிறார்களே அந்த பீகார் மாநில, இன்ன பிற மாநிலத்தைச் சேர்ந்த வெளிமாநில தொழிலாளர்கள், அவர்களை தமிழகத்தில் ஆளுகிற அரசு அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்ததா? அல்லது வருவதற்கு எதுவும் தடை விதித்திருக்கிறதா? இந்த மாதிரி ஏதாவது செஞ்சிருந்தா, அதாவது தமிழ்நாட்டில் தமிழக அரசு பீகார் மாநிலத்திலிருந்து தமிழகத்துக்கு வரக்கூடியவர்களை வரவிடாமல் தடுக்கும் விதமாக சட்டம் போட்டிருந்தால், அல்லது வருவதில் எதுவும் கடினமான போக்கை கடைபிடித்திருந்தால் அவர் சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கிறது. அவர்கள் சுதந்திரமாக வருகிறார்கள், அவர்கள் மாநிலத்திலிருந்து இங்கே சுதந்திரமாக
நினச்ச ஊரில் நினச்ச மாதிரி வேலை பார்த்து நினச்ச மாதிரி சந்தோஷமாக இருக்கான். அவன் மாநிலத்தில் கூட இப்படி சொகுசாக வாழ முடியாது. தமிழ்நாட்டில் வந்து சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இதை தெரிஞ்சுக்கிட்ட, அதாவது இதை நல்லா தெரிஞ்ச மோடி வந்து ஒரு அவதூறான கருத்தை சொல்லியிருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு பேச்சு. ஒரு பொறுப்பு, பிரதமர் என்ற பொறுப்பில் இருக்கக்கூடிய, மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் அவர்கள் பொறுப்பின்மையால் இந்த வார்த்தையை பேசியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழர்களாகிய நாம் மதவாத பாஜகவில் இருக்கக்கூடிய, பாஜகவில் தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய நமது நாட்டின் பிரதமர் மோடி அவர்களின் பேச்சை வன்மையாக கண்டிக்க வேண்டும். இது போன்ற அவதூறு கருத்துக்களை கூறி வெளி மாநிலத்தவர்களுக்கும் தமிழர்களுக்கும் தேவையில்லாமல் சண்டை மூட்டிவிடக்கூடிய ஒரு கருத்தை தான் மிக பெரும் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பிரதமர், நாட்டின் பிரதமர் அவர்கள், 140 கோடி மக்கள் வாழுகிற நாட்டின் பிரதமர் இப்படிப்பட்ட ஒரு நச்சு கருத்தை பேசியிருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்க பேச்சு. அனைவரும் இந்த பேச்சை கண்டிக்க வேண்டும். மதவாத தீய சக்திகள் இந்த நாட்டில் ஒழிக்கப்பட வேண்டும் என்று நாம் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வோம். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.